ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஸ்டாண்டர்ட். சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் இதுன்னு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வண்டி வந்து இன்னொரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி வந்து நம்ம இந்தியன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ண வண்டி தான் வந்து அதை நம்ம இப்போ பார்க்குற ட்ரையம் ஸ்பீட் 400. இந்த வண்டியோட இப்போ ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஏஸ்தட்டிக்ஸில் போயிடலாம். ஏஸ்தட்டிக்ஸில் ஃப்ரண்ட் இந்த அப்பியரன்ஸ் வந்து பாருங்கள், மெயினாக வந்து நல்லா ஒரு அக்ரெசிவாக இருக்குது. அதுவும் அந்த டிஆர்எல் டே டைம் ரன்னிங் லைட்டில் வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து லோ பீம் ஹை பீம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு அந்த பியானோ பிளாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க தெரியுது. அப்புறம் சென்டரில் ட்ரையாம்ப் லோகோ ஒன்று இருக்குது. மெயினாக அட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த ரெட் கலருக்கு இந்த கோல்டு கலர் அப்சைட் டவுன் ஃப்ளோக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகுது. நல்லா அந்த கோல்டு அப்பீல் ஆகுது. நல்லா பெயிண்ட் தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், பெயிண்ட்டு தான் இது வண்டியிலே வருது. அண்ட் மெயினாக இது பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே வந்து உங்களுக்கு இன்ஜின் ரேடியேட்டர் போட்டர் கொடுத்துறாங்க தெரியுதா. ரேடியேட்டர் போட்டர் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு பம்பர் கொடுத்துட்றாங்க. பெண்டு பைப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வருது தெரியுதா உங்களுக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அண்ட் இந்த இன்ஜின் கேசிங்லாம் வந்து தெரியுது அவங்க நல்லா ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. ட்ரையம்பில் இருந்து அந்த ஹார்டாக இருக்குது. இங்கே ஒரு ப்ரொடெக்டர் இருக்குது. இந்த அலுமினியம்லாம் வந்து இன்னும் நல்லா இது பிளாஸ்டிக். ஆமாம், இது பிளாஸ்டிக்கா இல்லை, இது அலுமினியம் தான். இது ஒரு அந்த அலுமினியம் லுக்லாம் வந்து இன்னும் ப்ரீமியமாக காட்டுது வேண்டியது உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 பேட்ச் இங்கே ட்ரையாம்ப் போடுது. எனக்கு என்னன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வண்டி பார்க்கும்போது எதுவும் டென்ட்டும் வந்துருக்குன்னு நினச்சேன். கடைசியில் அப்புறம் பார்த்தா தெரியுது இது நம்மளுக்கு திருப்பும் போது இங்கே இடிக்காமல் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு. இடிக்காமல் இருக்கிறது தான் அந்த பெண்டு தெரியுதா. அப்படியே பின்னாடி லுக் போய்டும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக தராமல் கொஞ்சம் நார்மலாக மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், நம்பர் பிளேட் ஹோல்டர், ரிஃப்ளெக்டரு, நம்பர் பிளேட் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து டேஞ்சர் லைட்டு, அவ்வளோதான். ட்ரையாம்போட லோகோ சீட்டில் வருது. பின்னாடி வந்து இந்த சீட்டில் வந்து தெரியுது அவங்களுக்கு நல்லா. ஃப்ரண்ட் சீட் ஓகே, பில்லியன் சீட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் நிறையாவே தெரிஞ்சுது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வித்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாம் முன்னாடி ஊந்துருவாங்க, வந்து பயத்துலேயே உட்காருவாங்க. அப்புறம் இங்கே ஒரு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க தெரியுதா, சாரி கார்டு. பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுதா சைடாக கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கேயும் அதே தான் உங்களுக்கு அந்த அலுமினியம் பிளேட்லாம் வருது. இங்கே இன்ஜின் கேஸ் பாருங்க, இன்னும் ப்ரீமியமாக இருக்குது அங்கோட. இங்கே இதே மாதிரி ஸ்பீட் 400ஓட இது லோகோ, ட்ரையாம்போட லோகோ. அண்டு இதில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வந்து யூஎஸ்பி சார்ஜர் வந்து தெரியுதா உங்களுக்கு. யூஎஸ்பி போர்ட் டைப் சி வந்துடும். டைப் சி போர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. வந்து நம்ம இன்ஜின் ஸ்பெக் போயிடுவோம். இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து இது 398 cc ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் பவர் வந்து 39.5 bhp at 8000 rpm. அப்புறம் மேக்ஸ் டார்க் வந்து 37.5 Nm ஆஃப் டார்க் at 6500 rpm. கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரௌண்டு ஒரு 30 கிட்டே கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம அதை மைலேஜ் டெஸ்ட் எடுத்துருப்போம் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. அதை பார்த்து நம்மளுக்கு வந்து என்ன கமெண்ட் சொல்லுங்கள், நம்ம அதை தெரிஞ்சுப்போம். டாப் ஸ்பீடை வந்து கம்பெனி கிளைம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து 170. நான் அரௌண்ட் ஒரு 160 வரைக்கும் இழுத்து பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. அந்த கிளிப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 160 வரைக்கும் நம்ம அரௌண்ட் போனோம். அதுக்கு மேலே நம்மளால் போக முடியலன்னா அந்த ரோடு நல்லா இல்லை. அதுக்கு மேலே இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தருது உங்களுக்கு. லிக்விட் கூல்டு இன்ஜின். ஃபியூல் லிட்டர் டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 13 லிட்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. ரிசர்வ் வந்து 2.6 தராங்க இதில். இப்போ வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்துருவோம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கோல்டு கலர் லுக் கொடுத்தனால வந்து நல்லா உங்களுக்கு அப்பீலாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 300 mm டிஸ்க்கு. அது இல்லாமல் இதில் வந்து அப்போலோ H1 டயர் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டு சைஸ் வந்து 110/70, 17 inch ரேடியஸு. அதே தான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு 150/60 சரிதா. 150/60 அதே தான். ரெண்டுமே வந்து டியூப்லெஸ்ஸு. வண்டியோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 176ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு 176 அளவு தூர அளவு வெயிட்லாம் தெரில. ஷார்ட் ரைடர்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். சீட் ஹைட்டை வந்து அவ்வளோவா நம்மளுக்கு தெரியல. நான் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு.
நான் ஒரு 6.3 இருக்கேன். எனக்கு வந்து 2 ஃபீட்டுமே கீழே படுது. அது இல்லாமல் கொஞ்சம் நீ மடங்குது, தெரியுதா உங்களுக்கு? 2 ஃபீட்டுமே நீ மடங்குது. ஒரு ஆவரேஜாக ஒரு 0.5 இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தூக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் வந்து நல்லாயிருக்கும், ஹைட் ரைடர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். க்ரூசிங் வந்து உட்காந்து போகிறது நல்லா இருக்குது. எனக்கு ஒரு என்னன்னு தெரிஞ்சுன்னா வந்து நம்ம ஒரு 100 அந்த மாதிரி போகும்போது எனக்கு லைட்டாக வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட் இருக்கனால வந்து என்னை பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி, ஏன்னா நேக்கட் பைக்னால விண்ட் பிளாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சுவிட்சஸ் பார்ப்போம். சுவிட்சஸ் வந்து இங்கே வந்து அசார்ட் சுவிட்ச் இருக்குது, கீழ் சுவிட்சு. கீழே இங்கே வந்து அசார்ட் சுவிட்சு, இங்கே வந்து செல்ஃப் சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பாஸு, லோ பீம், ஹை பீம் இருக்குது, இந்த மாற்றிக்கலாம். அது இல்லாமல் இது வந்து சுவிட்ச் என்னன்னா வந்து இது லோ பீமு, கீழே வேணால் ஒரு டிஆர்எல் மட்டும் வரையும், லோ பீம் வரையாது. இது வந்து ஹை சுவிட்ச் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து அசார்டு இண்டிகேட்டரு. இது வந்து ஹாரன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ஓகே. அடுத்தது கிளஸ்டர் போய்டும். கிளஸ்டரை வந்து நார்மலாக டாக்கோமீட்ரு வந்து இங்கே ஸ்பீடாமீட்டர் இருக்குது. அப்புறம் வந்து ஆர்பிஎம் வந்து இங்கே சின்னதாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இதில் வந்து இப்போ இன்ஜின் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு இதுலேயே வந்து 1/1 இருக்குது. ட்ரிப் 1, ட்ரிப் 2 ஓடோ, எவ்வளோ ஃபியூயலில் வந்து நமக்கு எம்டி ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டரில். அது இல்லாமல் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் மைலேஜ், அப்புறம் இங்கே ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதோ பசார் அலாரம் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துறதுக்கு. லோ பீம், ஹை பீமு. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் இருக்குது, ஏபிஎஸ் ஆஃப் பண்ண முடியாது. அசார்டு, அப்புறம் வந்து ஃபியூல் டு எம்டி அது இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து வீடியோ அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து இந்த வண்டி பற்றி டவுட் இருந்தால் வந்து டிஎம்மில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன வண்டி வேணுமோ, ரிவ்யூக்கு மேலே ஸ்டேஷன் வேணும் அப்படிங்க. இந்த வண்டியோட மேலே ஸ்டேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை போய் பாருங்கள். அது இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ். தேங்க்யூ, பை.